ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோ எபிசோட் 21 நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் பற்றி இல்லாமல் ஹோஸ்ட்டை பற்றி ஒரு தகவல். ஸோ சீசன் 10க்கு யார் ஹோஸ்ட் வரப்போகிறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ நமக்கு வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சேதுபதி அவர்களுக்கு பிக் பாஸ் மேலே ஒரு தனி நாட்டம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உள்ளே வந்த பிறகு முதல் சீசன் தடுமாறினார். 8வது சீசன் 9வது சீசன் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். ரெட் கார்டு விஷயம் மட்டும் கொஞ்சம் முன்னாடியே அவர் ரெட் கார்டு கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் விமர்சனம். மற்றபடி சேதுபதி மேலே பெருசாக நமக்கு விமர்சனம் இல்லை. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு 8வது சீசன் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக சூதுகவுமோடைய ரீயூனியன் வந்திருக்கும் போது எனக்கு 8வது சீசனோட என்னடா அது பிக் பாஸ் வேணான்ற மாதிரி தோணுச்சான் ஒரு கட்டத்துக்கு அவருக்கு. அதுக்கடுத்து இதுதானா, ஓகே இதை நான் ஹேண்டில் பண்ணிட்டா போதும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ அதில் மெருகேற்றிட்டு அடுத்த சீசனும் நான் தான் வருவேன், எந்த சீசன்னாலும் நான் தான் பண்ண போகிறேன், எனக்கு அதில் ஒரு நாட்டம் வந்துருச்சு, அல்டிமேட்டாக இருந்தாலும் நான் தான் வர போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ருக்மணி வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போனாங்க. அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி கமெண்ட் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அப்போ அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா கொந்தளிச்சாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி போடுறாங்க அப்படி இப்படின்னு, தமிழ் கலாச்சாரம் ஆச்சு வச்சுருந்தாங்க, இந்தியாவில் எப்படி பண்ணலாம், ட்ரெஸ் எல்லாம் இப்போ நிறையா மாறிடுச்சுங்க, அதெல்லாம் ஓகே விடுங்க. அதை விஜய் சேதுபதிட்ட கேள்வி எழுப்பும் பொழுது அவர் பிக் பாஸ்லேயே விட்டார். அரோராலாம் ட்ரெஸ் கேவலம் பண்ணிகிட்டு இருந்தா. உள்ள பார்வதிலாம் ட்ரெஸ்லாம் நீட்டாகவே சில விஷயங்கள் அரோரா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, பட் அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க பாரதி பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அது விஜய் சேதுபதி அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, அது ஹாட் ஸ்டார் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா பாரதி கமருதனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த அரோராவுடைய அந்த காஜித்தனம், இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வட்டம் அவங்க ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிரும். அடுத்த இது வரும்போது எல்லாம் கட்டி பிடிச்சி சுற்றிட்டு கிடப்பானுங்க, கண் இடத்துல கையை வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நடக்க தான் போகுது. அட்லீஸ்ட் பாரதி கமருதாச்சும் ஒருத்தங்கிட்ட, பாரதி கமருதின்ட்டு தான் பண்ணான். நான் கமருதின்னு கூட இதில் நம்ம சொல்ல முடியாதுன்னு வைங்க. ஏன்னா அரோரா கட்டி சுற்றிட்டு கிடந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை ஈஸியாக நார்மலைஸ் பண்ணுறானுங்கல்ல. அது சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா, ருக்மணி அவங்க போட்டிருக்கிறது அது அவங்களுடைய உரிமை, அதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்ட்டு. பிக் பாஸ்லேயே கேள்வி எழுப்ப முடியல விஜய் சேதுபதியால், அங்கே எப்படி கேள்வி எழுப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல. ஏன்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, அது ஒன்றும் பண்ண முடியாது சரியா. இது ஒன்று. அடுத்து பார்வதி ரெட் கார்டுக்கு ஒரு கேக் வெட்டி இது பண்ணாங்கல்ல, அதுக்கு நீங்கள் இவங்க ஒரு கொஸ்டின் எழுப்புனாங்க, பிக் பாஸில் இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, அது எல்லாமே ஒரு டீம் தான், நாங்கள் எதை டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறத அந்த டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதுலேயும் அதிகாரம் இல்லை. ஒரு லெவலில் அது கமல் சாருக்குமே அதே தான் நான் சொல்கிறேன். ஒரு லெவலுக்கு மேலே இவங்களே டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா எலிவேஷனாக இருக்கும், நிகழ்ச்சிக்கு இது ஒரு டிஆர்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை நாங்கள் பண்ணுவோன்றாங்க. அப்போ ரெட் கார்டும் அதே மாதிரி தான். அப்போ இதை மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனமும் இருக்கும், கொந்தளிக்கும் செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க இது பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு வியாபாரம் அப்படிங்கிறதையும் க்ளீனாக சொல்லிட்டாப்புல. அப்போனா பார்வதி கேக் வெட்டி கொண்டாடினதில் தப்பு கிடையாது, கரெக்டாக இல்லையா? இது உங்களுக்கு வியாபாரங்கிறப்போ அதை நாங்கள் கொண்டாடுவோம், அவ்வளோதான். அது இப்போ வியாபாரம் இது கிடையாது. உண்மையிலே நீங்கள் சீரியஸாக கொடுக்கல, விளையாட்டு தான் பண்ணியிருக்கீங்க, டிஆர்பிக்காக கொடுத்துருக்கீங்க, அப்படி தானே? அப்படிங்கிறப்ப பல கேக்குகள் வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு இது எப்படி பார்க்குறீங்க இந்த கமெண்ட்டை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இந்த பாரதியின் ஃபேன்ஸ் பற்றி காலாவணத்து பேசுனது பார்த்தீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாராம் ஃபோனை. பாரதியின் ஃபேன்ஸ் ஃபோன் பண்ணி பாரகவன் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி. ஏங்க, எனக்கு ஒரு போஸ்ட் போடலன்னொன்னே எனக்கு அவ்வளோ டிஎம்மில் மெசேஜ், என்னங்க பாரதி கமலை பற்றி போட மாட்டாங்க, கமருதீன் பாரதி பற்றி போட மாட்டாங்க. ஹலோ, உங்களுக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவங்க வேறு இருக்குங்க, பர்சனல் லைஃப் பார்க்கணும், இன்னும் அடுத்தடுத்து எவ்வளோ விஷயங்கள் கடந்துருக்கணும். அதான் சொன்னேன், அமீர் பாவனிக்கே 4 வருஷம் ஆயிருக்கு, இன்னமும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணியும் தனியாக தான் இருக்கோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் எல்லாம் செட் ஆகி வந்தால் தான் எல்லாம் கல்யாணம் நடக்கும், இல்லை எப்படி நடக்கும். அதுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணுவோம், அது பண்ணுவோம், உங்களுக்கு உடனே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்க்குற ஆடியன்ஸ் தான் நான் சொல்லுவேன், ஏன்டா அப்படி முட்டாள்தனமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெட் கார்டு மேட்டருக்கு அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் பார்வதி திருப்பி வந்துருக்கு. அதாவது ஏன் கொண்டாடுறவனோட இது அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்களே டிஆர்பி பார்க்கும்போது அவங்க அதை கொண்டாடிட்டு போகிறாங்க, அது ஃப்ரீயாக விட்டுருவோம். அவங்களுக்கு ஒரு ட்ராமா இருந்துச்சு, அதை அவங்க பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வந்துட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். ஓகே, இதுதான் அப்டேட் வேறு எதுவும் இல்லை.
அடுத்து இந்த 50 ரியாலிட்டி ஷோ இன்றைக்கி என்ன எபிசோடில் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ரியாலிட்டி ஷோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிகா இருக்க வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு மேலே வேஸ்ட்டு. ஏன்னா ஸ்ருதிகா வந்து 37 நாள் நம்ம இருந்திருக்காங்கன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஷிவ் தாக்கரே அப்படின்றது தான் வின்னரா. ஸோ 37 டேஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் இருக்குது. இன்னொரு 15 நாள் ரிவ்யூ பண்ணி நம்ம விட்டுடலாம். ஓகே. ஸோ ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் சில பேரால் நமக்கு வந்து சில நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இப்போ ஆரம்பிச்சிருவோமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிக்கும் அர்பாஸுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, நிக்கி சொல்கிறாங்க பிரின்ஸ் வந்து அட்லீஸ்ட் பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேறீங்க, டீம்னு ஆடிட்டு இருக்கீங்க, அவரை பார்த்து கற்றுக்கோங்க, அவர் மூத்திரத்தை வாங்கி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே அர்பாஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, நம்மளை என்ன இப்படி சொல்கிறா, இதுக்கு தான் பொண்டாட்டி கூட, அதாவது லவ் பண்ணுறவங்களோ பொண்டாட்டியை கூப்பிட்டு ஷோக்குள்ளே வரக்கூடாது, நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல, டக்குன்னு கோவத்தையும் காட்ட முடியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தார். அது கரெக்டு தானே, நிக்கி என்ன தான் இருந்தாலும் அந்த கேள்வி கரெக்டு தான் நிக்கி கேட்டது அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த அர்ச்சனா பைசு வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவுக்கு வந்து ஒரே ஃபன்னு மூடு தான். லைனே போட்டு கலாய்க்கிறாப்புல, அந்த லைன் பூச்சாண்டி இருக்காப்புல அவரே கலாய்க்கிறாரு. மாமா அதில் பார்த்துட்டாரு போல், என்ன ஓகேவா உங்களுக்குள்ளே எப்படி செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. யோ நீங்கள் வேலையை பாரியா, பிக் பாஸ் மாதிரி ஒன்று வந்து வாய்ஸ் நினச்சிருந்தா பிக் பாஸ் வாய்ஸ் தான் காஜின்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே காஜியாக இருப்ப போல் லைன் பூச்சாண்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருந்தீங்களா என்ன பண்ண. அப்புறம் பேர் டாஸ்க்குங்க, அதாவது 2 பேர் டான்ஸ் பண்ணணும் பாட்டுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப் வந்து குறுக்கிட்டே இருப்பாங்க, அதில் வந்து வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். ஓகேவா, அதில் வின் பண்ணானா நல்ல ஒரு அமௌண்ட்டு ஃபேன் டாஸ்க் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 லட்சத்தை இறந்துட்டாங்க. 4 பேர் அவுட் ஆகிட்டாங்க. 2 lakhs டிடெக்ட் பண்ணிட்டார். அப்புறம் முடிச்சு விட்டு அனுப்பிட்டாங்க. அப்போ ஃபைஸும் அர்ச்சனாவும் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கலாய்க்கிறாங்க. ஃபைஸை போட்டு அர்ச்சனா கிட்டே உன் கெமிஸ்ட்ரி வேறு லெவலு, யோ போங்கடா அதுக்கு வெஸ்த்தை கொடுக்குறா, அப்பாட்ட வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அது ஸ்ருதிகா, அர்ச்சனா நம்ம செட்டே ஆக மாட்டேறா, இந்த பேர் பிரிக்கிறது கூட நான் வந்து திக்விஜய் கூட இருந்தது அவளுக்கு பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே மனிஷா வந்து அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவளுக்கு எவ்வளோவே பிடிக்காது, என்னையும் பிடிக்காது, ஒன்றையும் பிடிக்காது, விடு அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சித்தார்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன், நம்ம யார் டீமுக்கு போகிறது, என்ன பண்ணுறது, நம்ம சர்வே பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது பிரின்ஸ் பார்க்குறாப்புல. பார்த்துட்டு ஆஹா ஒரு தனி ஆடு தனித்தனியாக தவிக்குது, எந்த போகணும், நம்ம இப்போ போய் எப்பயும் போய் சித்தார்த்து இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை ஒத்தையை வந்து ஒரு நடத்துகிறாரு. ஏன்னா பிரின்ஸோட கேரக்டராக தானே, ஏன்னா வந்து நல்லா இருந்தானா அவன் டீமுக்கு இழுக்கிறது தான் பண்ணுவார். நீ என் டீமுக்கு வந்துருந்தோடனே சரி நான் வந்துடுறேன்டார். அவன் நம்ப முடியன்ற மாதிரி பிரின்ஸுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கேற்ற மாதிரி சித்தார்த்த வந்து ஒரு மைண்ட் கேம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பிளான் பண்ண தனியாக போய் விளையாடுவோம், யார் யாரெல்லாம் தனியாக இருக்கான்னு பார்க்குறாரு. மனிஷா, இந்த மாதிரி ஸ்வப்னா, அந்த மாதிரி ஆட்கள் தான் போய் பேசி இந்த மாதிரி பாருமா நம்ம வந்து பிரின்ஸ் டீம்லேயே ஆடுவோம், பட் ஏதாவது ஒரு இது இருக்கும்போது நம்மளை காப்பாற்றிப்போம், நம்மளுக்குள்ளே ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசி சித்தார்த்து ஒரு பிளான் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, நல்ல மைண்ட் கேம் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அடுத்து இந்த ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு சுற்றிட்டு முயல் ஒன்று ஃபாக்ஸ் ஒன்று சுற்றிட்டு இருக்கும், அது வந்து ஷிவ் தாக்கரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. போய் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணணுன்னு. எப்படின்னா அந்த சீஸ் மாதிரி கொடுக்குறாங்க, சாலட் மாதிரி கொடுக்குறாங்க, எல்லாம் காரமாக, குலோப் ஜாம் மாதிரி ஏதோ பர்கர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஜெயிச்சா சாப்பிட்டா அதெல்லாம் கெட்ட நாற்று அடிக்குது, கேவலமாக இருக்குது. அதை சாப்பிட்டு 3 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் வந்து எடுத்துடுறாரு. இன்னொன்று, இந்த ஃபாக்ஸ் வந்தாலே ஷிவ் வந்து அவங்களும் ரொமான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பாப்புல, அதுக்காக தானே நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா இருப்பேன் லைன். யோ அதுக்காக மட்டும் இல்லை, ஃபேன்ஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது செம்மையாக இருந்தது. பரவாயில்லப்பா, இதுக்காகவே உனக்கு வந்து டைட்டில் கொடுக்கலாம் போல, நீ தான் டைட்டில் என்னன்னு வருது, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து லயன் 4 டீமை பிரிக்கிறாப்புல, 8 பிளேயர் ஒரு வரும். இதில் கேர்ள்ஸ் கேப்டனாக இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அதுக்கு உடனே பாய்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ரஜத்லாம் வந்து முடியாது அப்படின்றாப்புல. மனிஷா தான் கேப்டன் சொல்லி புஷ் பண்ணுறாங்க. ஸ்ருதிகாவும் நோ நாங்கள் ஒரு விஷயம் கேப்டனாக போகிறோம் அப்படின்னு போய் போட்டுறாங்க. உடனே மனிஷாவுக்கு வந்து ஸ்ருதிகாவுக்கு என்ன ரஜித் ஓவரா பண்ணுறாங்க, ரஜித்துக்காக நிற்கிறாங்க ஸ்ருதிகா. அதெல்லாம் இல்லை, ரஜத் இஸ் நாட் ஒன்லி அன் இந்தியன் குயின் அப்படின்ற மாதிரி, அவன் நல்லவர் தான் பட் இருந்தாலும் அப்படின்றாங்க. அவ்வளோதான். மற்றபடி டாஸ்க் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நாளைக்கு பேசுவோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும்